அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் அப்படின்ற ஒரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரியன் எங்கே இருக்காருன்றது தான் ரொம்ப முக்கியம். தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் 12 மாதம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலேயே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகிறார். அதுதான் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். தனுசு ராசிக்கு 4 சூரியன் இருக்கும்போது பங்குனி மாதம் அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், நல்லது தான். 4 சூரியன் கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். ஆனால் பார்த்திங்கன்னா அது எப்போத்துலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம்தான். ஓகேங்களா, இந்த மாதம் வரைக்கும் ஒன்றும் இந்த ஒரு 15 நாட்கள் பெருசாக நன்மைகள் இருக்காது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும் இந்த 15 நாட்கள். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா கிரகணம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. ஆல்ரெடி 14ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம் ஒன்று போச்சு இந்த பௌர்ணமிக்கு. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி அமாவாசை வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் வரும். அதெல்லாம் இந்தியாவில் தெரியாது, அதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்த்திங்கன்னா இது சாதாரண சூரிய கிரகணம் இல்லை. 6 கிரகங்கள் கிட்ட உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணம் அப்படின்றதுனால இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் மூவ் பண்ணணும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாதிக்கு பிறகு ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் இன்னும் 15 நாள் போகணும், இந்த மாதம் முடியணும். மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும், அதாவது இன்னும் 15 நாட்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போ தனுசு ராசிக்காரங்க ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது இருந்தாலும் இல்லை எது புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு 15 நாட்கள் வேண்டாம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரும், கிருத்திகை வரும், கார்த்திகை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் வரும்போதும் ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எது வந்தாலும் ஆரம்பிச்சிக்கலாம். ரொம்ப யோகமான காலகட்டம். இந்த ஒரு 15 நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் இருக்கலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் ராகு கிட்ட சரணடையுது. இது நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ராகுவோட சரண்டரில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் சனியும் இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவானும் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிறார். ராகு கிட்ட போய் தன் பலத்தை இழக்கிறார். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், சனி இந்த 4 பேருமே ராகு கிட்ட தன் பலத்தை இழக்கிறாங்க. கூட 29ஆம் தேதி சந்திரனும் சேர்ந்து கொள்வார் 4ஆம் இடத்துல. ஓகேங்களா, ஸோ 1 சூரியன், புதன், சுக்கிரன், சனி, சந்திரன் இந்த 4 கிரகங்களும் 5 கிரகங்களும் ராகு கிட்ட சரணடைகிறது 6 கிரக சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் தாய் சம்பந்தமான அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வாக்குவாதங்கள் அதிகமாகலாம் இந்த 15 நாட்கள். அவங்க உடல்நிலையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம். அது எது வந்தாலும் உடல்நிலையாக போய் கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இந்த 15 நாட்கள் இருக்கிறதுனால 15 நாட்களுக்கு பிறகு ரொம்ப நன்றாக இருக்கும். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்த 15 நாட்கள். ஆனாலும் எதையுமே நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறத இந்த வேண்டான்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அதை அப்படியே போக விடுங்க. வெளியில் வண்டி வாகனத்தில் போகிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அதுவும் நல்லது தான். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இந்த 15 நாட்கள் எடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய லைஃபுக்கு தேவையான முடிவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மருத்துவரை அணுகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆப்ரேஷனுக்கு ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் சரி, அது எதுவுமே இந்த மாதம் வேண்டாம். ஓகேங்களா, இந்த பங்குனி மாதம் அப்படின்னா பங்குனி மாதம் ஃபுல்லாக நான் சொல்லலை,
அதில் முதல் 15 நாட்கள் வேண்டாம். அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் வேண்டாம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணு பார்க்க போகிறதோ, ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறதோ எல்லாமே வந்து ஏப்ரல் 2லேருந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 15 நாட்கள் முதல் 15 பங்குனி மாதத்தின் முதல் 15 நாட்கள் தவிர்ப்பது நலம். இது ஏன் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த 15 நாட்கள் தான் உங்களுக்கு டைம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சித்திரை ஆரம்பிச்சிடும். அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1 அப்படின்றது ஆரம்பிச்சிடும். அப்போ சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்கும்போது அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சி அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பெண் பார்க்க போகிறது, இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புது வீட்டுக்கு போகிறது, அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 நாட்கள் தான் இருக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கான டைமாக வந்து இருக்கும். ஸோ அந்த 12 நாட்கள் தான் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் புதுசாக ஆரம்பிக்கணுன்னாலும் அந்த 12 நாட்கள் தான் உங்களால் வந்து ஆரம்பிக்க முடியும். இந்த 15 நாட்களும் நீங்கள் வந்து விட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த 12 நாட்களில் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதை செய்வதாக இருந்தாலும் அந்த 12 நாட்கள் ஆரம்பிப்பது உங்களுக்கு நன்மைகளை தரும். அதே மாதிரி உங்கள் மனநிலையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த 6 கிரக சேர்க்கையிலேருந்து ஒவ்வொன்றா பிரிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் தொந்தரவுகள், மன தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம். எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. அவங்க தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வராமையும் போகலாம். பயப்படுற அளவுக்கெல்லாம் எல்லாருக்குமே வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக ஒரு ஒரு உருப்படியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை இந்த 15 நாட்கள் தவிர்த்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பண்ணுறது நலம். அப்படி இந்த 15 நாட்களில் உங்களை வந்து பிரச்சனை இல்லாமல் நகரணும் அப்படின்னா காளி தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாட்டுகளை வந்து மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் மாட்டாமல் உங்களை வந்து காப்பாற்றிடும். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் குரு பெயர்ச்சியிலேருந்து ரொம்ப யோகமான காலகட்டம் ஆரம்பிக்க இருக்கிறதுனால இந்த மாதிரி மார்ச்சில் ஏப்ரலில் வந்து ஏறி இறங்கும், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு சிறப்பான எதிர்காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுதசை நடக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு யோகம் இருக்குது. இந்த 15 நாட்கள் வந்து நல்லா இல்லை, என்ன சொல்லப்போனால் சரியில்லைன்னு தான் சொல்லணும். நான் அவங்கள இதை சொல்லலை. ஆஃப்டர் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் இருக்குது. அதுக்கான கிரகநிலைகள் அதிகமாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களே யாருக்கெல்லாம் ராகுதசை நடக்குதோ அவங்களுக்குலாம் அடுத்து 1 வருஷம் 1.5 வருஷம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கும். அதை குறித்த வீடியோ வந்து தனிப்பட்ட முறையில் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 15 நாட்களை வந்து சும்மா இருந்துட்டு அடுத்த 15 நாட்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நலம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சுபமாக முடியும். மாத ஆரம்பத்தில் வந்து 15 நாட்கள் வந்து காளி தெய்வ வழிபாட்டையோ இல்லைனா ஆஞ்சநேயர் வழிபாட்டையோ துர்க்கையம்மன் வழிபாட்டையோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.